ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பாப்பா ஸ்கூல் போன பிறகு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour ஊறினா போதும், நல்லா ஊறிடும். ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வாஷ் பண்ணிட்டேன். பருப்பு ஊறுற கேப்பில் ட்ரெஸ்ஸை உணர்த்திட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸை நீங்கள் கையிலேயே வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி போடும்போது ட்ரெஸ்ஸை முறுக்காமல் அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. ட்ரெஸ்ஸில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்ச பிறகு ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணும்போதும் நீங்கள் முறுக்காமல் நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் காய வச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருக்க சுருக்கம் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண மாதிரி நீட்டான ஒரு அப்பியரன்ஸில் இருக்கும். காய வைக்கும் போதும் ட்ரெஸ்ஸை நீட்டாக காய வைக்கணும், எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருக்க சுருக்கம் எல்லாம் மேக்ஸிமம் ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி ட்ரெஸ் ட்ரை ஆன பிறகு மடிக்கிறதையும் உடனே பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் ட்ரெஸ்ஸை மடிக்காமல் அப்படியே ஒரு 1 hour கிட்ட போட்டு வச்சிட்டாலே ட்ரெஸ் ஃபுல்லாக சுருக்கமாக ஆயிரும். ஒன்ஸ் நான் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி நான் என்னென்ன டிஷ்லாம் பண்ண போகிறேனோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜ் வெளியில் வச்சுருவேன். நான் பண்ண போகிற டிஷ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளேருந்து என்னென்ன கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்தேனோ அது எல்லாத்தையும் திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இன்றைக்கி பண்ண போகிற குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரீசர்லேருந்து தேங்காய் 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன். தேங்காவை ஃப்ரீசர் செக்ஷனில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 month மேலே வரையுமே கெடாமல் அப்படியே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 3 daysக்குள்ளவே அது அழுகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். புளியை ஒவ்வொரு டைமும் குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க புளியை. பிகாஸ் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான டஸ்ட் இருக்கும். ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. குக் பண்ணும்போது டைம் நிறைய இருந்தது அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டு தான் நான் குக் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்கேஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா தாளிக்கிறதுக்கு தேவையான பேசிக் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சாத்தே ஆகிற நேரத்தில் மீத இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையவே டைம் இருந்தது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. சோம்பு 1/4 டீஸ்பூன். 5-6 பல் பூண்டு இடித்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா சாத்தே ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த 4 தக்காளியை சேர்த்து நல்லா குழஞ்சி வர வரையும் வதக்கிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பு இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வடை பண்ணுறதுக்கு எப்படி மாவு கொரகொரப்பாக அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன்.
இதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். புளி தண்ணி வந்து கெட்டியாக சேர்க்காமல் தண்ணியாக தான் சேர்க்கணும். பிகாஸ் உருண்டைகளை வந்து இதில் போட்டதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப கெட்டியாயிரும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து புளி தண்ணியை கெட்டியாக சேர்த்துட்டோன்னா குழம்பு வந்து இன்னும் கெட்டியாயிரும். அது மட்டும் இல்லாமல் உருண்டைகளுக்குள்ளே அந்த குழம்பெல்லாம் இறங்காது. இந்த பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியமான சைஸில் வந்து நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகள் வந்து வேணுமோ அந்த சைஸில் வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனேயே பிடிச்சு வச்சுருக்க உருண்டைகளை எல்லாம் இந்த குழம்புல சேர்த்துக்கணும். உருண்டைகளை சேர்த்த பிறகு அந்த குழம்பை எடுத்து கொஞ்சமாக அந்த உருண்டைகளுக்கு மேலே வந்து நான் ஊற்றி விட்டுக்கிறேன். உருண்டைகளை வந்து குழம்புல சேர்த்த பிறகு அதை வந்து ஆஷாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் உருண்டைகள் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடியான பிறகு குழம்பு வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்லைஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் வந்து எடுக்கிறதுக்காக மிதமான சூட்டில் இருக்க சுடு தண்ணியை சேர்த்துருக்கேன். சுடு தண்ணியை சேர்த்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது சீக்கிரமாகவே தேங்காயில் இருக்க பால் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். தேங்காய் பாலுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணியாக எடுத்துக்கோங்க. இதுவுமே கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த குழம்புல நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலுமே லாஸ்ட்டாக அந்த குழம்பு வந்து ரெடி ஆகும்போது அது திக்காக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு புளி தண்ணியும் சரி தேங்காய் பாலும் சரி தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை எல்லாமே நான் திருப்பி விட்டுருக்கேன். உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு, குழம்பும் திக்காயிருச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போயிடும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான யம்மியான டேஸ்டியான உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடு ரைஸ் வச்சுருந்தேன், அதுவுமே ரெடி ஆயிருச்சு. இப்போ ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணிடுறேன். டிஃபன் லஞ்ச் இது ரெண்டுமே மார்னிங்கே வந்து ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஈவினிங் பாப்பா வந்ததுக்கப்புறம் வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். பாப்பா பார்த்திங்கன்னா இப்போ வந்ததுக்கப்புறம் அவள் கிளாஸில் என்னென்ன கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணாலோ அது எல்லாமே என்கிட்ட காமிச்சிட்ருக்கா. பாப்பா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளோட ஜிப் எல்லாமே ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் கொடுத்து விட்டுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவளோட பாக்ஸ்லேயும் பென்சில், ரைசர், ஷார்ப்னர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காளான்னு பார்ப்பேன். பாப்பா பார்த்திங்கன்னா கொடுத்த ஸ்நாக்ஸு, லஞ்சு எல்லாமே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு எப்போவுமே லஞ்ச் வந்து அவள் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து விடுவேன். அவள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டான்னா அவளை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி கை கொடுக்கறது, கிளாப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவேன். பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாப்பா கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு இருப்பா.
பாப்பா ரெஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு அவளுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதை வந்து கொடுப்பேன். அன்றைக்கி வந்து மாம்பழம் வேணும்னு கேட்டால் மாம்பழம் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மாம்பழத்தை வச்சு ஒரு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க மேடமு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் வந்து அவளை ஃப்ரீயாக விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் ஹோம் ஒர்க் பண்ண வைப்பேன். இப்போ பாப்பா வந்து என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். சின்ன குழந்தையாக இருக்கும்போது எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி டீச்சர் விளையாட்டு வந்து விளையாடுவாங்க. நம்மளுமே விளையாடிருப்போம். பாப்பா வந்து இந்த மாதிரி விளையாடுறப்ப நான் என்னோடய சின்ன வயசில் எப்படி விளையாண்டனோ அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வருது. பாப்பா வந்து விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அவளை வந்து ஹோம் ஒர்க் பண்ண வச்சேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஹோம் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேர்ளோட ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா டவுன் கர்வ் வந்து டாட்டாக வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம பென்சிலில் வந்து ட்ரேஸ் பண்ணணும். அது பாப்பா முடிச்சதுக்கப்புறம் 10 வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. 10க்கு முன்னாடி இருக்க பேஜில் பார்த்திங்கன்னா 10 பிக்சர்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணணும். ஹோம் ஒர்க் பாப்பா முடிச்சதுக்கப்புறம் அவளோட திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். பாப்பா எப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்தாலோ அப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டி விடு சாரீ கட்டி விடுன்னு மார்னிங்கும் நைட்டும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாள். இப்போ சாரீ கட்டி விட சொன்னதுனால டவலில் சாரீ கட்டி விட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். பாப்பா நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோமோ என்னென்ன வியர் பண்ணிட்டு போனோமோ அது எல்லாமே சோஃபா மேலே தான் வைப்பேன். பாப்பா ஸ்கூல் போக ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நைட்டு பார்த்திங்கன்னா தூங்குறது ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைம்லேயே வந்து தூங்கிட்றா. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 5:30 இல்லை 5 o'clock அந்த மாதிரி டைம்லேயே வந்து சாப்பாடு கொடுத்துருவேன். அதே மாதிரி ஸ்கூல் போகிறதுனால ஆஃப்டர்நூன் வந்து வெரைட்டி ரைஸ் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கா. அதனாலேயோ என்னமோ தெரியல ஈவினிங் வந்தால் டிஃபன் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து விரும்ப மாட்றா. எனக்கு வந்து சாப்பாடு சாம்பார் தான் வேணும் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு வந்து காரக்குழம்பு விட சாம்பார் தான் ரொம்பவும் பிடிக்கும். அதனால் எப்பவுமே சாம்பார் தான் கேட்பா. அவளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளுமே லீவு தான் இருக்கும். அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா அம்மா நிறைய காய் போட்டு எனக்கு பூவா செஞ்சுத்தா அப்படி தான் வந்து கேட்குறாளே. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இது எல்லாமே தனியாக இங்கே ஊஞ்சல் மேலே தான் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வைப்பேன். இந்த மாதிரி தனியாக வந்து வச்சிட்டோன்னா மார்னிங் வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். மற்ற பாத்திரங்களோடு சேர்த்து வச்சோன்னா மார்னிங் டைமில் நம்ம தேடி தேடி எடுக்கணும். அதனால் எப்போவுமே நான் இந்த மாதிரி தனியாக வச்சுருவேன். பாப்பாவோடது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டுதும் தனியாக இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வைப்பேன். புளி பார்த்திங்கன்னா மார்னிங் காலி ஆயிடுச்சு. அந்த ஜாடியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் புளி ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நாளைக்கு வந்து என்னென்ன டிஷ்லாம் பிளான் பண்ணியிருக்கேனோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நைட்டே பண்ணி வச்சுருவேன். சாப்பாடு வடிக்கிறதுக்காக அரிசியை அளந்து கவுண்டர் டாப்க்கு மேலே வச்சுட்டேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பருப்பையும் அளந்து குக்கரில் போட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருவேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வேக வச்சு ஆட் பண்ணோன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அதுக்காக கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் கவுண்டர் டாப் மேலே வந்து வச்சுக்கிறேன்.
நாளைக்கு நான் பண்ண போகிற டிஷ்க்கு தேவையான வெங்காயமோட தோலை எல்லாம் உரித்து அதை வாஷ் பண்ணி அதையும் கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில்லையுமே நைட்டே பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் எழுந்த உடனே நான் ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி டைரெக்டாக சமையல் ரூமில் வந்து வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை எடுத்து நான் என்னென்ன திங்ஸ்லாம் ஊற வைக்கிறதுக்காக இங்கே கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்கேனோ அது எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகுவேன். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நாளைக்கா பச்சை பயிறு தான் வந்து வேக வச்சு கொடுத்து விட போகிறேன். அதையுமே எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.